செம்பருத்தி படத்தை பற்றி பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தாலும், ஏன்னா ரோஜா தான் இதில் அறிமுகமாக இருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி செல்வமணியோட ஒரு திரைப்படம். ஸோ ரோஜாவை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், பிரசாந்தை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், இளையராஜா பற்றி, எஸ்பிபி பற்றி, இப்படி பல பேரை பற்றி இந்த படத்தை பற்றி நாங்கள் பேசும்போது பேசிகிட்டு இருப்போம். நடந்தால் 2 அடி, படுத்தால் 6 அடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்கும்போது நிறைய யோசிக்க வைக்கிற பாடல். கேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அட இவ்வளவுதானா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் தானா நண்பர்களோட சண்டை, ஆஃபீஸில் இருக்கிற ஆளுங்களோட சண்டை, வீட்டில் இருக்கிற ஆளுங்களோட சண்டை, போட்டி பொறாம அப்படின்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம். இந்த படத்தை பத்தி நாங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாட்டி பேரன் பானுமதி ராமகிருஷ்ணா, அது நேரத்தில் பிரசாந்த், இவங்க 2 பேருக்குமான ஒரு கனெக்ஷனாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த பாட்டியை பத்தி நாங்க சொல்லும் பொழுது இதே மாதிரி பாட்டி பேத்தி அப்படி மையப்படுத்தி ஒரு படம் வந்தது, பூவே பூச்சுடவா அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி, அது நேரத்தில் நதியா வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. பாடலை கேட்கும் பொழுது எனக்கு வந்து அந்த பாடல் ஞாபகத்துக்கு வருது, அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாடலை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பாடல் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வருது அப்படிங்கிறதையுமே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அது நேரத்தில் ரோஜா வந்து கவிராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த படத்தில் தான் அவங்க அறிமுகமானாங்க. அதில் இந்த படத்தையும் தாண்டி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் தான் இருவருக்கும் வந்து காதல் மலர்ந்தது இல்லையா. அப்போ அவங்க ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் என்னன்னா, செல்வமணியினுடைய திரைப்படம் தான் புலன் விசாரணை, அது நேரத்தில் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் வந்து ஒரு கொஞ்சம் சீரியஸான ஒரு திரைப்படம், லவ்வை தாண்டி சீரியஸான திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள்ல வந்து ஏதாவது ஒன்றுல வந்து ரோஜா அறிமுகமாக இருந்தாங்க அப்படின்னா, செல்வமணிக்கும் ரோஜாவுக்கும் வந்து காதல் வந்திருக்காதாம். ஏன்னா சீரியஸான ஒரு கேரக்டர் அப்படிங்கறனால சண்டை வந்திருக்கும் போல. இருக்கல, ஏன்னா இதுலயுமே சண்டை தான் வந்ததாம். இருந்தாலுமே காதல் மலர்ந்தது அப்படின்னு சொல்லி ரோஜா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. சூப்பர். எனவே ரோஜாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம், நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. பிறைசூடன் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருப்பாரு. நிறைய பேர் வாலி வைரமுத்து அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்குரிய கவிஞரை வந்து பிள்ளையா கருதினாலும் பிறைசூடன் என்பவர் தான் வரிகள் எழுதியிருப்பாரு. அவ்வளவு அழகான ஒரு வரிகள், ரொம்ப யதார்த்தமான எளிமையான வரிகள், அப்படி மனசுல ரொம்ப ஆழமா பதிகிற மாதிரி இருக்கும். இடையில் அந்த வெட்ட வெட்ட வாழை தான் அது வள்ளி தரும் வாழ்வைத்தான் அப்படின்னு வர்றது. அதுக்கு பிறகு நாம் வாழும் வாழ்வே அது சில காலம் தான், உறவோடு வாழ்ந்தால் அது பூக்கோலம் தான் அப்படின்னு வரும்போது நிஜமாலுமே யாரோ எனக்கு அடிச்ச மாதிரி இருந்துருச்சுப்பா, இப்பதான் எனக்கு உரைக்குது வாழ்க்கையில உறவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இளையராஜா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிருப்பாரு என்னன்னா, இதுல அவர் ரொம்ப மெனக்கடல, சாதாரணமான ஒரு முக்கியமா அந்த வோக்கல் வந்து நல்ல கிளியர். சில பாட்டுல வந்து ரொம்ப மியூசிக்கு மெனக்கடுவாங்க, ஆனா இதுல ஒரு லேசான ஒரு மெல்லிசையான ஒரு இசையை தான் அவர் கொடுத்திருப்பாரு, மிட்ட தான் கொடுத்திருப்பாரு. எஸ்பிபி கூட அந்த வோக்கல் இம்ப்ரோவைசேஷன் அப்படி எதுவுமே அதிகமா செய்யாம, ஏன்னா எஸ்பிபி அப்படின்னா எங்களுக்கு தெரியும், அவர் பாடும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குரல் அப்படி இப்படிலாம் ஆட்டி அசைத்து என்னென்னமோ மாயாஜாலம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா. ஆனா இந்த பாட்டுல அவர் அப்படி எதுவுமே பண்ணல. சாதாரணமா இப்போ நமக்கு பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க சார் அப்படின்னா நார்மலா பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டியோட இசையமைக்கப்பட்ட ரொம்ப சிம்பிளா பாடப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். நீங்க கேட்கும்போது தெரியும், வோக்கலும் சரி மியூசிக்கும் சரி அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் எங்கேயுமே இருக்காது. சார் போடுங்க சார் மியூசிக்கை, நான் பாடுறேன் சார் அப்படின்னு அப்படியே பாடினாங்க, அவ்வளவுதான். அது வந்து வேணுமென்றே அப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இளையராஜா கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பாடலுடைய வரிகள் வந்து ரொம்ப ஆழமா வந்து எழுதப்பட்டதுனால பாடும்போது நிறைய பேருக்கு கேட்கணும். அந்த இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துறதை தாண்டி வரி வந்து ரொம்ப ஆழமா அந்த குரல் மூலமா வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக இளையராஜா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தாம ரொம்ப லேசா இசையமைக்கப்பட்டு, எஸ்பிபி வேற ரொம்ப மெனக்கிடாம அப்படி லைட்டா ரொம்ப ஃபீல் பண்ணலாம் இல்லாம எளிமையா பாடப்பட்ட ஒரு பாடல். அதுதான் இந்த பாடலுடைய இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம்.